AWS கின்சிஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த டேப்பை வச்சு கின்சிஸ் ஃபயர்ஹோஸுக்கும் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கின்சிஸு டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா இன்ஜினியர்ஸு, பிக் டேட்டா டெவலப்பர்ஸு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் மாதிரி. ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். லைக் IoT டேட்டா, மெஷின் லேர்னிங் டேட்டா, ஏன் ஒரு அனாலிட்டிக்கல் அப்ளிகேஷனில் ரியல் டைமாக டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீமு ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு ரியல் டைமில் டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணும். இதில் கன்சியூமர்ஸ் நிறைய பேர் கூட இருக்கலாம். இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி எப்படி வாட்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி டேட்டாவை லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியோ இல்லைனா இதில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இது நியர் ரியல் டைம், அது ரியல் டைம். இதை எப்படி டிஃப்ரெண்ட் AWS சர்வீசஸோட இன்டகிரேட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாங்கிறத கிளாஸஸில் கற்றுக்கலாம். இதோட டிஃப்ரென்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றத்தையும் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்.